இந்த தெய்வீக ஆராதனையில் அவங்களோடு கூட கலந்து கொண்டு இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 112ஆம் சங்கீதம். 112ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 112ஆம் சங்கீதம் அல்லது 111ஆம் சங்கீதமும் 112ஆம் சங்கீதமும் விஸ்டம் சாங்ஸ் அல்லது ஞான சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு சங்கீதங்களை இன்ஃபேக்ட் நம்ம அதிகாரம் என்று சொல்லுவதில்லை, ஆனால் அதில் பாவமும் இல்லை. ஆனால் தியாலஜிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். 111ஆம் சங்கீதமும் 112ஆம் சங்கீதமும் இரண்டுமே அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு சங்கீதங்களும் இரட்டை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது, ட்வின் சாங்ஸ். 111ஆம் சங்கீதம் தேவனுக்கு பயப்படுதலோடு கூட முடிகிறது. யாராவது வாசிக்கிறீங்களா? 111ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே. ஸோ Psalms 111 ends with the fear of the Lord. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நிறைவு செய்கிறது. 112ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 1ஆம் வசனம். சரி, அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து. 111ஆம் சங்கீதம் கர்த்தருக்கு பயப்படுதலோடு நிறைவு ஆகிறது. 112ஆம் சங்கீதம் கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூட ஆரம்பிக்கிறது. இதை நம்ம அப்படியே மனசில் வச்சுக்கணும். 111ஆம் சங்கீதம் தேவனுடைய குணத்தை பற்றி பேசுகிறது. டாக்ஸ் அபவுட் த கேரக்டர் ஆஃப் காட். 112ஆம் சங்கீதம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய குணநலங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 111ஆம் சங்கீதமும் 112ஆம் சங்கீதமும் இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்ட அந்த எழுத்து வடிவங்கள், அமைப்பு, தியாலஜிஸ்டோடும் சரி ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சர் இது என்ன அப்படின்னா, வெரி சிம்பிளாக சொல்ல, எபிரேய எழுத்துக்கள் 22. இந்த 22 எழுத்துக்களையும் வைத்து ஒவ்வொரு வசனத்தின் தொடக்கத்திலேயோ அந்த வசனத்தின் முடிவிலேயோ இந்த 22 எபிரேய எழுத்துக்களும் வரும்படியாக அமைகிற ஒரு கவி, அது பாடல், ஒரு கட்டுரை அப்படின்னு வச்சுக்கலாமே. அதைத்தான் ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், எபிரேய எழுத்துக்களில் முதலாவது எழுத்து நீங்கள் 119ஆம் சங்கீதம் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 176 வசனமும் 22 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கும். ரைட், 8 பிரிக்கப்பட்டிருக்கும். முதலாவது என்னமா இருக்கு? இல்லை 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிற மேலே என்ன இருக்கு? அலப். அப்படி எபிரேய எழுத்துக்கள் முதலாவது எழுத்து என்னம்மா? ஆமாம், இன்றைக்கி நம்ம ஆனாவனா படிக்கிற மாதிரி தெரியலையே. எபிரேய எழுத்துக்கள் 1, 2 படிச்சிடணும். முதல் எழுத்து என்ன பண்ணுமா? அலப். 2வது என்னம்மா? பெத். 3வது என்னம்மா? கிமல். 4வது எழுத்து என்னம்மா? இப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி தவ். கரெக்ட் தானே? கடைசி தவ்வில் முடியும். இந்த 22 எபிரேய எழுத்துக்களையும் வச்சு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. 119ஆம் சங்கீதத்தில் நான் சொன்ன மாதிரி 22 டிவிஷன்ஸ், ஒவ்வொரு வசனமும் ஒரு எழுத்தில் ஆரம்பிக்கிறது, அல்லது முதல் 8 வசனங்கள் ஒரு எழுத்தில் ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 112ஆம் சங்கீதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வரியும் எபிரேய எழுத்துக்களிலே ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். இது ஆலப்பில் ஆரம்பிக்கும். ஆலப். அவனுடைய கட்டளைகள் பிரியமாயிருப்பான். இது பேத்தில் இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் சொன்னேன்னு சொன்னால் முழுசுன்னு சொன்னால் நேரமாயிரும். ஆகவே 119ஆம் சங்கீதத்தில் 8 வசனங்கள்
முதல் எழுத்திலேயும் அடுத்த 8 வசனம் அடுத்த ஆரம்பிக்கும். 112ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையிலேயே அமையும். 137ஆம் சங்கீதம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சரில் எழுதப்பட்ட சங்கீதங்கள். ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸில் இருக்கும். முதல் வசனம் ஆலப்பில் இருக்கும், 3வது வசனம் பேத்தில் இருக்கும், 5வது வசனம் கிமலில் இருக்கும், 7வது வசனம் டாலயத்தில் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா இடையில ஒரு வசனத்தை விட்டுருவாங்க. சரி, இந்த ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சரில் எழுதப்பட்ட சங்கீதங்கள் 9. யாராவது குறிப்பெடுக்கணும்னா எடுத்துங்க. 9, 10, 25, 34, 37, 111, 112, 119, 145. இந்த 9 சங்கீதங்களும் ஆக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சரில் அல்லது எபிரேய எழுத்துக்களை வைத்து எழுதப்பட்ட சங்கீதங்கள். இப்போ நம்ம பாடத்துக்கு துரிதமாக போயிடுவோம். 112ஆம் சங்கீதம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிட போகணும். முதலாவது பாடம், blessedness of the man who fear the Lord. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஒரு காலத்தில் சொன்னாங்க, இன்ஃபேக்ட் ஏனோக்கு காலத்திலே சொன்னாங்க, ஆதாம் ஆண்டவருக்கு பயந்தாயா, என்ன கிடைச்சிச்சு? ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை கொலை செஞ்சிட்டான். ஆதாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தா என்ன கிடைச்சிச்சு? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். நோவாவின் காலத்தில் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க, ஜலப்பிரளயம் அழிஞ்சு போச்சு. ஏனோக்கின் காலத்தில் இந்த ஒரு 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 வார்த்தை அல்லது இந்த ஒரு குற்றச்சாட்டு தேவன் மேல் இருந்துச்சு, மனுஷன் மேல் இருந்துச்சு. ஆண்டவருக்கு பயந்து நடப்பதனால எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நான் ஒரு 42 வருஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன். யார் சொன்னால் என் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை. ஏனோக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான், மரணத்தை காணாதபடிக்கு அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இங்கே வந்திருக்கிறவங்க யாராவது உண்மையான ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதனால, தேவனுக்கு தசம்பாங்கள் கொடுப்பதனால, தேவனுக்கு பயந்து நடப்பதனால எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று நினைத்தால் உங்களுடைய கான்செப்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவருக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் காலதாமதமாக வந்தால் நிச்சயமாய் அது நமக்கு வரும், நிச்சயமாய் வரும். நேற்றைக்கு சாயங்காலம் அப்படியே உட்காந்து இந்த கரியனந்தல் சபையை பற்றி நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு முதலாவது ஊழியக்காரராக வந்தவர் மயோ சாமுவேல். ரைட்மா? மயோ சாமுவேல் பிரகாசபுரத்தை சேர்ந்தவர். என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் வேட்டி கட்டியிருப்பார், தார்ப்பா பாய்ச்சிருப்பார். தார்ப்பான்னு தெரியல, அந்த மராத்தி ஸ்டைலாக அல்லது தெலுங்கு ஸ்டைலில் தார்ப்பாய் பாய்ச்சிருப்பாங்க. கோட்டு போட்டிருப்பார், ஒரு டர்பன் வச்சுருப்பார். இதுதான் அப்படியே முகசாயல். யாராவது கரியனதலுக்கு வந்த முதல் மிஷினரி 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னால் இதான் மயோ சாமுவேல். வேட்டி, தார்ப்பா, நல்ல விருப்பத்துக்கு கோட்டு, அப்புறம் ஒரு டர்பன். டைட் ஆஃப் இது காலரா சரிதானே? காலரா. நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி அவரை பதிச்சுக்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இவங்க வேறு யாரும் கிடையாதுங்க. மிஸ்ஸஸ் ரத்னபாய் இருந்தாங்கல்ல பிரகாசபுரத்தில், மிஸ்ஸஸ் ரத்னபாயினுடைய தாத்தா. அந்த குடும்பம் இன்றைக்கி எத்தனை பேர் அமெரிக்காவிலேருந்து எண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு பயந்து நடப்பதனால ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி யாராவது வந்தால் நான் சொல்லுவேன், அவன் முன்னாடி விரல் நீட்டி, நீ பொய் சொல்கிற, கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் நாளைக்கு செய்ய வேண்டிய பிரசங்கத்தை இங்கே பண்ண முடியல, அந்த பாயிண்ட் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்மணி எலிசா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு பின்பகுதியில் சொல்கிறாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இங்கே ஒரு அம்மா தன்னுடைய புருஷனை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க.
என் வீட்டுக்கார் நல்லா படித்தவர், என் வீட்டுக்கார் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, என் வீட்டுக்கார் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாருங்கிற சர்டிஃபிகேட் இல்லை, என் வீட்டுக்கார் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கர்த்தருக்கு பயந்து நடந்த குடும்பத்திலே ஐயா கடன் வந்துடுச்சு அப்படின்னா வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சுற்றி வளைச்சி நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏறக்குறைய மழை இல்லை, பஞ்சம். அந்த காலத்தில் கெபிக்கு 50 பேராக ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை ஒழிச்சு வச்சு சாப்பாடு கொடுப்பதற்காக, எந்த குடும்பம் ஊழியத்தை தாங்குவதற்காக, எந்த குடும்பம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, எந்த குடும்பம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கடன் வாங்கியாவது ஊழியத்தை தாங்கும்படி செய்தார், அந்த கடனை ஆண்டவர் அடைப்பார். என் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம், இந்த குடும்பம் ஆண்டவருக்கென்று கஷ்டப்பட்டுச்சு, அந்த கஷ்டத்தை பரலோகத்தின் தேவன் போக்கினார். யோபுவை குறித்து வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தேவனுக்கு பயந்து என்னம்மா பொல்லாப்புக்கு விலகுகிறவன். உண்மையிலே தேவனுக்கு பயந்து நடப்பதனால் என்ன என்பதை குறித்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். The fear of God is not only avoiding evil but delighting in obeying God and doing good. தேவனுக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? தீமை செய்யாமல் இருப்பது மாத்திரம் தேவனுக்கு பயந்து நடப்பது அல்ல. தேவனுடைய 10 பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருந்து ஏழை எளியோர், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகளை விசாரிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏமா 112ஆம் சங்கீதத்தில் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சாம்ஸ். இல்லைம்மா 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சாம்ஸ் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். மலையாள பைபிள் எப்படி இருக்கு? தேசத்தில் நேருள்ளவன் யாரும் இல்லா அப்படின்னா ஒருத்தன் கூட உண்மை இல்லை. பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் வெள்ளை காகங்களை பார்ப்பது ஒருவேளை இலகுவாக இருக்கலாம், வெள்ளை யானைகளை பார்ப்பது ஒருவேளை இலகுவாக இருக்கலாம். டைனோசாரஸ், டிப்ளோடாக்கஸ், பெராச்சியோரஸ், ரைனோசாரஸ் என்று சொல்லக்கூடிய அபூர்வமான விலங்குகளை பார்ப்பது ஒருவேளை இலகுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய முத்தூதில் 1ஆம் பகுதியில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பயந்தவருடைய கற்பனைகளை கைக்கால், ஃபியர் காட் அண்ட் கிவ் glory to him. தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள். கடைசி நாட்களிலே ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற குடும்பங்கள், அவருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்கள். இன்றைக்கி இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் உங்களிடத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற கேள்வி, நீங்கள் இந்த சபையில் பணக்காரராக இருக்கிறீர்களா என்று கேட்பதற்காக நான் வரவில்லை. இந்த சபையில் உங்கள் குடும்பம் தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பமாக இருக்கிறதா? நான் தம்பிகிட்ட சொன்னேன், பாஸ்டர் நீ என்ஜாய் பண்ணப்பா, இந்த சர்ச்சில் 3 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. சரிதானம்மா? நான் அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், 2 வாரத்துக்கு முன்னாடி 2 டாக்டர் தான் சொன்னாங்க, இப்போ 3 எப்படி கூடி வந்துச்சுன்னா இங்கே வந்த பிறகு தான் தெரியுது டைட்டிஸ் நேமங்க இருக்கார். அப்படிதானம்மா? அவர் டாக்டர் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். இந்த சபையில் நீங்கள் அதிகமாக படித்தவங்கரா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி கிடையாது. இந்த சபையில் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா? இந்த சபையில் நீங்கள் பெரிய பதவி வகிக்கிறவங்களா என்பது என்னுடைய கேள்வி அல்ல. இந்த சபையில் உங்கள் குடும்பம் தேவனுக்கு பயந்த குடும்பமாக இருக்கிறதா? இந்த சபையிலே நீங்கள் அழகானவர்களா என்ற கேள்வியையும் கேட்பதற்காக நான் வரவில்லை. இந்த சபையில் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களா? 34ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். 14ஆம் வசனத்தில் வாசிங்கம்மா, தீமையை விட்டு விலகு, நன்மை செய்,
சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கடைசி காலத்தில் ஆண்டவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் தீமை செய்யாத, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனும், தனிப்பட்ட மனிதனும், தனிப்பட்ட குடும்பங்களும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 112ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து வெயிட் பண்ணுமா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடையாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா சங்கீதக்காரனை ஏதாவது வாசிங்கம்மா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எந்த குடும்பம் எந்த சபை ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதோ அவன் சந்ததி எப்படி இருக்குமாமா? பூமியில் பலத்திருக்கும். இந்த சந்ததி அப்படிங்கிற வார்த்தையை சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், ஃபியூச்சர் ஜெனரேஷன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தெய்வம். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை, ஊழியம் செய்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை, ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை. யாருன்னு சொன்னா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பலத்திருக்கும் என்கிற அந்த தமிழ் வார்த்தை மைட்டி, இது என்ன சொல்றாங்க சொன்னா அர்த்தம் ப்ராஸ்பரிட்டி, ஹானர், சக்சஸ், காட்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் செழித்திருப்பார்கள், கனம் உள்ளவர்களாக இருப்பார்கள், வெற்றி உள்ளவர்களாக இருப்பார்கள், தெய்வீக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதனாலே நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, நிறைய பேர் சின்ன பிள்ளைகளோடு வந்திருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்கும் ஒரு பாதுகாவல் என்பது நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த பயம், நேர்மையான தெய்வ பயம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது இதைத்தான் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் நாம் சொத்தாக சேர்த்து வைக்க முடியும். என் பேரை ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தான். அப்போ அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, வாயில் சூப்பி வச்சிருப்பான். இப்போ சூப்பி வச்சிருப்பான். அவன் சூப்பி எங்கேயே தொலைச்சி விட்டான். சூப்பின்னா அந்த வாயில் ஒரு ரப்பர். அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், டேடி ஐ லாஸ்ட் மை சூப்பி. அவன் இங்கிலீஷில் தான் பேசுவான். என்னுடைய சூப்பி நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா. அவன் என்ன பண்ணான், தாத்தாட்ட கேளுடா அப்படின்ட்டான். உடனே அவன் ஏன்ட்ட வந்தான், தாத்தா வெரி இஸ் மை சூப்பி அப்படின்னா. அவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன், என் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அப்படி சொன்னேன், யுவர் சூப்பி நீடில் ஒன் ப்ரே காட் வில் கிவ் இட் யூ. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு சூப்பி தருவார் அப்படின்னேன். சின்ன பையன், ஒரு 2-2.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே முழங்கால் போட்டு இப்படி வச்சு சொல்கிறான், ஜீசஸ் ஐ லாஸ்ட் மை சூப்பி, ஐ டோன்ட் நோ வேர் ஐ லெஃப்ட், ப்ளீஸ் ஃபைண்ட் அண்ட் கிவ் இட் மீ அப்படின்னா. கிடைக்கும் அப்படி சொல்லலாம். கிடச்சி அவனுக்கு ஜெபம் பண்ணி முடிஞ்சோடனே கிடச்சி. டீச் யுவர் சில்ட்ரன் த பவர் ஆஃப் ப்ரேயர். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை சொல்லிக் கொடுங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினே இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எலியா தீர்க்கதரிசி வனாந்தரத்தில் இருந்தான், ஆண்டவர் வனாந்தரத்தில் அவனை போஷித்தாரு. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. டீச் யுவர் சில்ட்ரன் த பவர் ஆஃப் ப்ரேயர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு சபையில் நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய தியாலஜின்னு வேணும் இல்லை, சிம்பிள் தியாலஜியை மெம்பர்ஸ் கூட்டிட்டு வந்து சபையில் இருக்கும்படியாக செய்யுங்க. ஷியோர் அஸ் டான் என்கிற புத்தகம் பழைய மாணி வாட்சி போய் வாசிங்கன்னா வாசிங்க, கிடைச்சுன்னா வாசிங்க. ரொம்ப சூப்பரான புக், ரொம்ப நிறைய 365 கதைகள் இருக்கும். ஷியோர் அஸ் டான் இதை எழுதுனது மன்சல் அண்ட் மன்சல். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து 2 பேருமே எப்பயும் ஒன்றா இருப்பாங்க, 2 பேருமே எப்பயுமே ஜெபம் பண்ணுவாங்க.
2 பேருமே எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து. தேவர் we had a praying parents. எங்களுக்கு ஜெபிக்கிற பெற்றோர்கள். Let your children testify. உங்கள் பிள்ளைங்க சாட்சி சொல்லட்டும். என்ன சொல்லட்டும் அப்படி சொன்னால், ஜெபிக்கிற பெற்றோர்கள். 2வது வசனத்தின் பின்பகுதி, செம்மையானவர்கள், நேர்மையாக நடக்கிற மனுஷனை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 3ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, சிம்பிள். எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? த சிம்பிள் ரீசன் இஸ், தெய்வ பயம் நம்முடைய வீட்டில் இல்லை. எந்த வீட்டில் தெய்வ பயம் இருக்கிறதோ ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்துடைய பின்பகுதியும் 9ஆம் வசனத்துடைய பின்பகுதியும், இப்போ சமீபத்தில் இந்த பிரசங்கம் எழுதும்போது எடுத்துணுமே, முன்பகுதியை ஏ என்றும் பின்பகுதியை பி என்றும் அதுக்கு அடுத்த பகுதியை சி என்றும் போட ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் சொல்கிறேன். 3ஆம் வசனத்துடைய பின்பகுதியும் 9ஆம் வசனத்துடைய பின்பகுதி வாசிங்கம்மா. அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யமும் ஆசையும் இருக்கும், கனம் இருக்கும், புகழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். இது முதலாவது பகுதி. நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஓகே இருக்கணுமா. 2வது பகுதி. முதலாவது பகுதி என்ன, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைங்களை அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், விடவே மாட்டார். அதற்கான சான்றுகள் நான் சொல்லியிருக்கேன். 2வது பகுதி, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். பட்டு வாசிங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். இது வெயிட் பண்ணுங்கம்மா. 111ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். யாருடைய நீதி? ஏர்மா, இப்போ நான் சொல்லிட்டேன், 111ஆம் சங்கீதம் தேவனுடைய குணத்தை குறித்து சொல்கிறது. இப்போ அவருடைய நீதி என்று யாரை குறித்து? தேவனை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு 112ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய நீதி. யாருடைய நீதி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய நீதி. அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அதே நீதி அவனுக்கு கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. 111ஆம் சங்கீதம். இப்போ ரெண்டாவது ஒரு கம்பேரிசன். 111ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனம். யார் இது? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். இப்போ 112ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள. 111ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எப்படி இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவரோ அதே மாதிரி யார் வர்றா? 111ஆம் சங்கீதம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லுகிறது. 112ஆம் சங்கீதம் தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக. நிறைய கம்பேரிசன் இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணுறேன். பித்தாகோரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், மேத்தமெட்டிஷியன். நல்லாதா? அவர் சொன்னார், ஒரு கணக்கினுடைய விடை, சில கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா இப்படிம்பாங்க, கோடும்பாங்க, A+2 A+3 அப்படிம்பாங்க. அது 3 பக்கம் 4 பக்கம் கடைசியில் ஒரு விடை வந்துடும். அந்த விடை முட்டுக்கான் இருக்கும். பித்தாகோரஸ் சொல்கிறார், the total sum of the religion is to become like God whom you worship or whom we worship. ஒரு கணக்கினுடைய விடை இருப்பது போல ஒரு மதத்தினுடைய விடை என்ன அப்படி சொன்னால், எந்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோமோ அந்த ஆண்டவர் மாதிரி நம்ம மாறணும். இது கோயிலுக்கு வர்றோம், 2 சாட்சி கேட்குறோம், 2 பாடல் கேட்குறோம், அல்லது 2 பேர் நம்ம நல்ல பிரசங்கத்தை கேட்க போகல. நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் எப்படிப்பட்ட குணமுடையவராக இருக்கிறாரோ அவரை மாதிரி மாறுறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். குணத்திலேயும் இன்ஃபேக்ட் 2ஆம் முறையாக வரும்போது அவருடைய சாயலிலேயும் மாறுவதற்காக தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறோம். இதை தவிர வேறு அஜெண்டாவே நமக்கு கிடையாது. எலன் ஒயிட் மேல் சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, godliness, godlikeness is our goal to be reached. தேவனிடமிருந்து தேவ தன்மை அடைவதே நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள். மறந்துடாதீங்க.
இன்னொரு டெக்ஸ்ட் இது கொட்டேஷன் இருக்குது, நேரத்தை மனசில் வச்சுட்டு அதை ஸ்கிப் பண்ணுறேன். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் ஓமைகள் 332 பக்கத்தில், தெய்வீக சாயலில் கிறிஸ்துவை போல நாம் மாறுவதுதான் நாம் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்போகிற ஒரு பொக்கிஷம். வேற எதையும் கொண்டு போக முடியாது. பணத்தை கொண்டு போக முடியாது, பட்டு புடவைகளை கொண்டு போக முடியாது, ஒரு சூப்பரான காரையும் கொண்டு போக முடியாது. நாம் பரலோகத்திற்கு எதை கொண்டு போக முடியும்னா, தேவனுடைய குணநலத்தை பெற்ற நாம் அந்த குணநலத்தை மட்டுமே நாம் எடுத்து சொல்ல முடியும். கேரக்டர் ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு தி டிவைன் லைக்னஸ் இஸ் தி ஒன்லி ட்ரெஷர் தட் we can take from this world to the next. மறந்துடாதீங்க, இயேசுவை மாதிரி நம்ம மாறல அப்படின்னா பரலோகத்தை பற்றி கணக்கு பார்க்க முடியாது. நான் இன்றைக்கி இந்த பைபிளை சொல்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த, எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் பொறுமை. என்ன தான் வந்தாலும் பொறுமையை மாத்திர விடாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அவ்வளவு சித்திரப்படுத்துவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து நான் கற்றுக்கொண்ட பொறுமையை காட்டிலும் ஏசப்பாட்ட வந்து அதிகமாக கற்றுக்கொண்டேன். No matter how you are treated, நீ நினைக்கிற மாதிரி நடக்காம போகலாம். எங்க அம்மா கிட்ட கற்றுக்கொண்ட பொறுமையை காட்டிலும் ஏசப்பாட்ட நான் அருமையான பொறுமையை, அவ பிலாத்துக்கு முன்னாடி நின்றபோது காட்டிய பொறுமை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, கேரக்டர் ஃபார்ம் அக்கார்டிங் டு தி டிவைன் லைக்னஸ், தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்காமல் அல்லது தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த குணத்தை மாத்திரமே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேற எதையும் கொண்டு போக முடியாது. அந்த குணத்தை நாம் பிரதிபலிக்கலன்னு நான் பரலோகத்துக்கு போகிறது யோசிக்க முடியாது. ஒரு பாடல் ஒன்று பாடுவோம்ல, தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மக்கள் சொல்லுவாங்க, ஏப்பா அப்படி இப்படி தான்ப்பா இருக்கும், பரலோகத்தில் போய் சரியாயிரும். ஏமாந்துடாதீங்க, அப்படி இப்படி இருக்கும் பரலோகத்தில். அப்படி இப்படி இருந்தானா இங்கே இருந்துட வேண்டியதான். இந்த உலகத்திலே நாம் தேவ சாயலை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால், நான் நெகட்டிவை சொல்ல விரும்பலை, தேவ சாயலை பிரதிபலிக்கவும் பரலோகத்திற்கு பக்கத்தில் நம்ம சேருவோம். 3வது பாடம், தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மேன் ஹூ ஃபியர் த லார்ட். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனிதனுடைய ஸ்திரத்தன்மை குறித்து வாசிப்போம். 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையை அசைக்கக்கூடிய சில செய்திகள் வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தோம். நான், ஜான் மோசஸ், குடும்பமாக போயிருந்தோம். அப்போ அந்த சேபஸ் ஸ்கூல் நடத்தும் போது அங்கே உள்ள மூப்பர் சுற்றி வர்றாரு. என்ன சுற்றி வர்றாருன்னா, அவர் கேட்குற கேள்வி கேட்டாலே எனக்கு தெரிஞ்சு, உங்கள் சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசித்தார். அப்புறம் சொன்னார், நம்ம சபை உண்மையான சபை தானா, அல்லது வேறொரு சபை இருக்கிறா, அல்லது ரெமனண்ட் ஆஃப் த சீடு, இந்த என்னது மீதியானவர்களுக்குள் மீதியானவர்கள், ரெமனண்ட் ஆஃப் அவர் சீட், வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி வந்தார். நான் சொன்னேன், இந்த சபையை விட்டுட்டு வேறு சபையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவே மாட்டார். திஸ் இஸ் a remnant church. அந்த ரெமனண்ட் ஆஃப் த ரெமனண்ட் நாம தான். செவன்த்ரே திருச்சபை ஒரு பாபிலோன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு சில சபையை குறித்து அப்படி போதிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்மையார் சொல்கிறாங்க, செவன்த்ரே அட்வென்ட் திருச்சபை ஒரு பாபிலோன் அல்ல, ஆனால் இந்த திருச்சபைக்குள் ஒரு சில பாபிலோனியர்கள் இருக்கிறார்கள். கரெக்ட்? எப்படி இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகும்போது அதுக்குள்ளே ஒரு எகிப்தியிலிருந்து குட்டி கல்ட்டா பண்ணாங்களோ, அதே மாதிரி திருச்சபையில் சில பாபிலோனியர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஏற்ற வழியிலே கடையிருப்பார். 7ஆம் வசனத்தில் முயற்சி முதல் பகுதி, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். This is God church. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்பட மாட்டான். 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசி பாருங்க.
என்னதான் நடந்தாலும், என்னதான் கப்பல் ஆடினாலும், இறை நம்பிக்கை இல்லாமல் அல்லது இறை நம்பிக்கை இல்லாமல் அவன் உள்ள குதிக்க மாட்டான், கடலில் குதிக்க மாட்டான். ஆண்டவர் இந்த திருச்சபையை நடத்துகிறாரு. புசல் வரலாம், அல்லது கடல் சீற்றம் ஏற்படலாம், கப்பல் ஆடுற மாதிரி இருக்கலாம், கவிழ்ந்து போகிறது மாதிரி இருக்கலாம். இந்த கப்பலை அவர் பத்திரமாய் துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க அவரை போல மாறுவாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க, நம்முடைய ஆண்டவர் எப்போதும் மக்களுடைய மனசில் இருக்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவருடைய மனதில் இருப்பார்கள். ஆண்டவர் இந்த கப்பலை பத்திரமாய் துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த மந்தையை பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து பத்திரமாய் அவருடைய மந்தையிலே நித்தியத்திலே தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் பொறுமையோடு கூட சபையில் இறை நம்பிக்கையோடு ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.